வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை நாம் சமாளிப்பதற்கு பல பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன. நம் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்ட எளிய பரிகாரம்தான். இதற்கு நாம் செய்ய வேண்டியது பச்சை கற்பூரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் தினசரியே இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் அதிகாலை எழுந்தவுடன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் உள்ள நுழைவாசல் முதல் அனைத்து அறைகளின் வாசல்களிலும் 2 பக்கம் சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்துவிட வேண்டும். ஒவ்வொரு அறையின் நுழைவாயிலில் 2 சிறிய துண்டுகளை வைத்துவிட வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே இதை செய்வதால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் வருவதோடு பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. பச்சை கற்பூரத்திற்கு இயற்கையிலே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தியும் தீய சக்திகளை விரட்டுவதற்கும் வழிவகுக்கும். மேலும் பண வருவை அதிகப்படுத்த பச்சை கற்பூரம் பெரிதும் உதவுகிறது. அதனால்தான் பெருமாள் கோவில் தீர்த்தத்திலும் பச்சை கற்பூரத்தை எப்பொழுதும் போடுவதுண்டு. இது இயற்கையிலே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருளாகும். இதை நாம் காலையிலே ஒவ்வொரு அறையினும் 2 பக்கமும் நாம் வைத்து விடுவதால் நாள் முழுவதுமே வீட்டில் ஒரு சுபிட்சம் இருப்பதோடு பணத்தடைகள் நீக்க பெறுவதோடு நம் கடன் பிரச்சனைகளும் மிக விரைவில் தீர்வதாக கூறப்படுகிறது. இதை தொடர்ந்து நாம் ஒரு 48 நாட்கள் செய்தோம் என்றால் இந்த 48 நாட்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கடனும் தீர்ந்து விடுவதாக கூறப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் வைக்கும் பச்சை கற்பூர துண்டுகளை மறுநாள் காலையில் அதை பொடியாக்கி வீட்டிற்குள்ளே நாம் தூவி விட்டு விடலாம். பின்பு பெருக்கிவிட்டு இதேபோல் நாம் வாசல்களில் 2 பக்கமும் வைத்து வர வர கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். மேலும் பூஜை அறையில் நாம் விளக்கேற்றும் போதும் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை ஏற்றும் விளக்கில் போட்டுக்கொண்டு தீபம் ஏற்றுவதால் பணக்கஷ்டம் தீர்வதோடு தினசரியே பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை நாம் காணலாம். பச்சை கற்பூரத்தை வைத்து செய்யும் இந்த பரிகாரத்தை நாம் செய்து பார்த்து மிகுந்த நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.